வணக்கம் நேர்களே. காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கலவரங்களுக்கு எதிராக அணிதிரண்ட பிரித்தானிய மக்கள். டென்மார்க் பிரதமரை தாக்கிய குற்றச்சாட்டில் போலந்து நபர் குற்றவாளியாக தீர்ப்பு. ட்ரம்புக்கு மஸ்க் அளித்த ஆதரவு. இஸ்ரேல் ஈரான் முறுகல் நிலை. பிரதமர் நெதன்யாகுவை தொலைபேசியில் அழைத்த மக்ரோன். சுவிட்சர்லாந்தில் வேலை இருப்பதாக மோசடிகள். 6 மாதங்களில் 80,000 வெளிநாட்டவர்களுக்கு பணி விசா வழங்கிய ஜெர்மனி. ரஷ்யாவில் அவசர நிலை பிரகடனம். ஊடுருவிய உக்ரைன் படையினரால் ஏற்பட்ட பேரழிவு. ஹங்கேரியில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் ஒயிட் ஒயின் உற்பத்தி. போர்த்துகலில் வீடின்றி தவிக்கும் புலம்பெயர்ந்தோர். இனி விரிவான செய்திகள். கலவரங்களுக்கு எதிராக அணிதிரண்ட பிரித்தானிய மக்கள். பிரித்தானியா முழுவதும் கடந்த ஒரு வார காலமாக வன்முறை மற்றும் கலவரங்கள் வெடித்து வந்த நிலையில் இங்கிலாந்து மற்றும் சுற்றியுள்ள நகரங்களில் உள்ள வன்முறை போராட்டங்களுக்கு எதிரான பொதுமக்கள் அணிதிரண்டுள்ளனர். வடக்கு லண்டன், பிரிஸ்டல் மற்றும் நியூ கேசில் போன்ற எதிர்ப்பு குடியேற்ற போராட்டக்காரர்கள் கூடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பகுதிகளில் வன்முறை போராட்டங்களுக்கு எதிரான பொதுமக்கள் அதிக அளவில் கூடி அமைதியான பெரும்பகுதியை உருவாக்கினர். அனைவரது கையிலும் ரெபியூஸ் வெல்கம், ஸ்டாப் த ஃபேர் ரைட் என்பது போன்ற பதாதைகள் இருந்தன. வன்முறை மற்றும் கலவரங்களை கட்டுப்படுத்த 100க்கும் மேற்பட்ட இடங்களில் போலீசார் தயார் நிலையில் கண்காணித்து வருகின்றனர். டென்மார்க் பிரதமரை தாக்கிய குற்றச்சாட்டில் போலந்து நபர் குற்றவாளியாக தீர்ப்பு. ஜூன் மாதம் நடந்த தாக்குதலில் டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபிரெடரிக்சனை தாக்கிய குற்றத்துக்காக போலந்து நாட்டைச் சேர்ந்த ஒருவர் நீதிமன்றத்தில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவம் ஃபிரெடரிக்சனுக்கு கழுத்தில் சிறிய காயத்தை ஏற்படுத்தியது. மேலும் பொது இடங்களில் அதிகரிக்கும் ஆக்கிரமிப்பு குறித்து எச்சரிக்கும் போது பல நிகழ்வுகளை ரத்து செய்ய வழிவகுத்தது. ட்ரம்புக்கு மஸ்க் அளித்த ஆதரவு. அமெரிக்க குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்புக்கு எலான் மஸ்க் அளித்த ஆதரவின் காரணமாக டெஸ்லாவை இனி வாங்கப் போவதில்லை என்று ஜெர்மன் ட்ரக் ஸ்டோர் செயின் ராஸ்மென் தெரிவித்துள்ளார். அதன் முடிவு உடனடியாக அமுலுக்கு வருவதாகவும் மஸ்கின் அறிக்கைகள் மற்றும் டெஸ்லா பிரதிநிதித்துவப்படுத்தும் மதிப்புகளுக்கு இடையே உள்ள பொருந்தாத தன்மை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜெர்மனி மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளில் 62,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மற்றும் 4,700க்கும் மேற்பட்ட கடைகளுடன் ராஸ்மென் நிலைத்தன்மை மற்றும் பல பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏற்கனவே வைத்திருக்கும் டெஸ்லாவை தொடர்ந்து பயன்படுத்துவதாக கூறினார். இஸ்ரேல் ஈரான் முறுகல் நிலை. பிரதமர் நெதன்யாகுவை தொலைபேசியில் அழைத்த மக்ரோன். மத்திய கிழக்கு முழுவதும் பெரும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவை தொலைபேசியில் அழைத்து உரையாடினார். நேற்று மாலை இந்த உரையாடல் இடம்பெற்றது. மக்கள் தொகையையும் அபிப்பிராயங்களின் ஸ்திரத்தன்மையும் ஆபத்தில் ஆழ்த்தும் இந்த நடவடிக்கைகளை தவிர்க்குமாறும் பழிவாங்கும் எண்ணத்தை கைவிடும்படியும் ஈரானிய ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்தது போலவே இஸ்ரேலிய பிரதமரிடமும் அதனை வலியுறுத்தினார். இது அனைத்து தரப்பினருக்கும் பொதுவான பிராந்தியம் என்று நேற்று மாலை எலிசே மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் வேலை இருப்பதாக மோசடிகள். சுவிட்சர்லாந்தில் வேலை இருப்பதாக ஆன்லைனில் மோசடிகள் அதிகரித்துள்ளதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சுவிட்சர்லாந்தில் பல துறைகளில் கடும் பணியாளர் தட்டுப்பாடு நிலவுகிறது. பணி வழங்குவோர் வேலைக்கு ஆட்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த விடயத்தை பயன்படுத்திக் கொண்டு மோசடியாளர்கள் போலி விளம்பரங்களை வெளியிட்டு மோசடியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 6 மாதங்களில் 80,000 வெளிநாட்டவர்களுக்கு பணி விசா வழங்கிய ஜெர்மனி. ஜெர்மனி 2024ஆம் ஆண்டு முதல் பகுதியில், அதாவது ஜூன் மாதம் வரையிலான காலகட்டத்தில் 80,000 வெளிநாட்டவர்களுக்கு பணி விசா வழங்கியுள்ளதாக ஜெர்மன் பெடரல் வெளியுறவு அலுவலகம் தெரிவித்துள்ளது. அவற்றில் 40,000 விசாக்கள் திறன்மிகு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 3,000 அதிகமாகும். 2023ஆம் ஆண்டில் 5,70,000 பணியிடங்கள் ஜெர்மனியில் காலியாக இருந்ததாக ஜெர்மன் பொருளாதார நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வு ஒன்று தெரிவித்தது. இன்னும் போக்குவரத்து, உற்பத்தி, கட்டுமானம், பொறியியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் பணியாளர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அது நாட்டின் பொருளாதாரத்தை தொடர்ந்து பாதித்து வருவதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது.
ரஷ்யாவில் அவசர நிலை பிரகடனம். ஊடுருவிய உக்ரைன் படையினரால் ஏற்பட்ட பேரழிவு. உக்ரைன் படையினர் கருங்கடலின் வடக்கு பகுதியில் மேற்கொண்ட ஊடுருவல் தாக்குதலில் ரஷ்ய படையினர் பலர் கொல்லப்பட்டதுடன் அவர்களது ராணுவ உபகரணங்களும் அளிக்கப்பட்டதாக உக்ரைன் பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. நேற்று இரவு இந்த அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது ரஷ்ய படையினரின் கவச வாகனங்கள், லத்திரனியல் போர் உபகரணங்கள் அளிக்கப்பட்டு ரஷ்ய படைக்கு பெரும் சேதம் விளைவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் உக்ரைன் படையினரின் எல்லை தாண்டிய தாக்குதல் 2வது நாளாக தொடர்வதால் அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஹங்கேரியில் அச்சுறுத்தலுக்குள்ளாகும் ஒயிட் வைன் உற்பத்தி. காலநிலை மாற்றம் ஹங்கேரியின் புகழ்பெற்ற ஒயின் தயாரிக்கும் தொழிலில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஹங்கேரியின் வெப்பமான ஜூலை மாதம் நாட்டின் ஒயின் தயாரிப்பாளர்கள் சிலர் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் வழக்கத்தை விட 1 மாதம் முன்னதாகவே திராட்சை அறுவடையை தொடங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். ஏனெனில் உயரும் வெப்பநிலை புகழ்பெற்ற டோகாஜி உட்பட வெள்ளை ஒயின் உற்பத்தி செய்வதற்கு நாட்டை மிகவும் சூடாக மாற்றக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கூறினர். போர்த்துகலில் வீடின்றி தவிக்கும் புலம்பெயர்ந்தோர். போர்த்துகலில் புலம்பெயர்ந்தோர் குறிப்பாக வீட்டு நெருக்கடியால் பாதிக்கப்படுகின்றனர் என நிபுணர்கள் தெரிவித்தனர். ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத குடியேறியவர்களில் ஏறக்குறைய 20% நெரிசலான தங்குமிடங்களில் வாழ்கின்றனர். இடம்பெயர்வு கொள்கையில் ஏற்படும் மாற்றங்கள் அவர்களை மேலும் பாதிப்படைய செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் போர்த்துகல் மேற்கு ஐரோப்பாவின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக உள்ளது.